ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாவுலேயே இட்லியும் ஊற்றிக்கலாம், மொறுமொறுன்னு தோசையும் வரும். அதுக்கான பதம் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு 4 டம்ளர் ரேசன் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் கடையில் வாங்கின இட்லி அரிசி போட்டிருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 1,4 டம்ளர் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். உருட்டு உளுந்து இருந்தீங்கன்னா 1 டம்ளர் போட்டால் போதும். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இட்லி அரிசியை உளுந்தை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கனாவே போதும். உருட்டு உளுந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதே தோல் உளுந்தாக இருந்தால் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் கழித்து கிரைண்டரில் வெந்தயத்தை போடுங்க. போட்டு அது அதுக்கப்புறம் உளுந்தை சேர்த்துக்கோங்க. உளுந்தை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தள்ளி விடுங்க. ஏற்கனவே வெந்தயத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்போம், உளுந்துலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் தள்ளி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, நாளே ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் ட்ரேயில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை ஐஸ் கட்டி ஆக்கியிருக்கேன். அதில் இருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் இப்போ நான் இந்த உளுந்தோடு சேர்க்க போகிறேன். அந்த ஃபுல்லாக எல்லா ஐஸ் கட்டியுமே அதில் சேர்த்துருங்க. சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும் பதம். இருக்கிற எல்லா ஐஸ் கட்டியும் நான் இதில் சேர்த்து இப்போ நான் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தள்ளிடுங்க. அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மாவு நல்லா உபரி நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? கிரைண்டர் ஃபுல்லாகவே மாவு நிறையா வந்துருச்சு. இப்போ இந்த மாவை அள்ளலாம். சப்போஸ் உங்களுக்கு எப்படி இந்த பதம் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஒரு கை உளுந்தள்ளி அதில் போட்டிங்கன்னா மேலாப்பில் மிதந்து நிற்கும், கீழே போகாது. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பதமாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த பதம் வந்துட்டுனா நீங்கள் மாவை உளுந்தை வலித்து அள்ளிட வேண்டியதான். அடுத்தது ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் அரிசியை போட போகிறேன். நான் மொத்த அரிசி 7 டம்ளர் அரிசியும் ஒன்றா போட்டுருவேன். இந்த கிரைண்டர் அரையும். சப்போஸ் நீங்கள் சின்ன கிரைண்டர்னால் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரிசியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தள்ளி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு கொரன்னு ஒரு பதம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி திரும்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முக்கால் பதம் வரணும், கொரன்னு இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. முக்கால் பதமாக இருந்தீங்கன்னா இந்த பதம் வந்தோடனே இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆகும் இந்த அரிசி அரைக்கிறதுக்கு. பதம் வந்துருச்சு. இப்போ நான் அரிசியும் அள்ளிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு எப்படி பொங்கியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி வச்சிருச்சு. லைட்டாக கரண்டியை விட்டு ஒரு கிண்டிட்டு இட்லி பானை வச்சு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றி வைக்கணும். இட்லி ஊற்றி 10 நிமிஷம் கழித்து எப்படி இட்லி வந்திருக்குன்னு பார்ப்போம். இட்லியை குத்தி பார்த்தேன், இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இட்லி சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு இட்லி சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த மாவே வச்சு நான் தோசையும் ஊற்ற போகிறேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும். பிள்ளைங்களுக்கு கிறிஸ்பி தோசை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு கரண்டி மாவு வச்சு தான் நான் இழுத்து ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த தோசை எவ்வளோ மொறுன்னு பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டிங்கன்னா சுவையான தோசை ரெடி. தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி.